ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச சக்திவேலுக்கு ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ரொம்ப பதட்டமாக இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. மாமாக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டமாக இருக்காரு. மாமாக்கு ஏற்கனவே சொன்னோம் ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருந்துட்டு போகலான்னு. ஆனால் மாமா கேட்காம இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டாரு. இப்போ அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமா அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சக்திவேல் வராரு. வந்த உடனே நம்ம கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், என்னோட அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? உன்னோட அப்பா தான் இப்பதான் எல்லா விஷயத்தையும் எனக்கு சொன்னாரு அப்படின்னு வார்த்தையை தடுமாறி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, மாமாவை நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டேன். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோதே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மாமா உங்களுக்கு பயந்து தான் இப்படியெல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உங்களால் தான் அப்படின்னு நம்ம கதிர் சக்திவேல் கிட்ட சொல்லவும், சக்திவேல் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் நடந்தது என்னோட அப்பாவால் தானே சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சண்டைக்கு வருவோம். நம்ம சத்தி இருந்துட்டு, குமார் கொஞ்ச நேரம் அமைதியா இரு குமார், அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியாம நானே ரொம்ப பதறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டாக்டர் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே, இங்க பாருங்க, இது சந்த கடை ஒன்றும் கிடையாது, நீங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இது ஹாஸ்பிட்டல், நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இங்க பாருங்க டாக்டர், என்னோட மாமாக்கு என்னாச்சு, இப்போ நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், உங்ககிட்ட நான் மதியமே என்ன சொன்னேன், நீங்க ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு போங்கன்னு சொன்னா இல்லையா? இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏதாவது சிம்டம் தெரிஞ்சா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொன்னா இல்லையா? இவ்வளோ சீரியஸாக ஆகிற வரைக்கும் நீங்க வீட்டிலே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் என்கிட்ட சொன்னதே அப்பதான் டாக்டர், அதனால தான் அவரை ஃபாஸ்ட்டாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எப்படி இருக்காரு டாக்டர்? எங்களால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அவர் கேன்சர் பேஷண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இவ்வளோ அசால்ட்டாக அவரை இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரோட உடம்பு ரியாக்ஷன், அதாவது அவரோட உடம்பு ஒத்துழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்றிடலாம். ஆனால் எங்களால் இப்போதைக்கு எதுவும் செய்யவே முடியாது. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கதிருக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? மாமாவை விடுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனா இல்லையா? இப்போ உங்களால் பாருங்க, மாமா இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அவர் பொழைப்பாரா இல்லையான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டாவே என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இத்தனை நாளாக இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனா? இங்க பாரு, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னோட அண்ணனை விடாம என்ன பண்ண போறேன்? என் அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதே. என் அண்ணனை கூட்டிட்டு போய் என் சொத்தெல்லாம் வளைச்சு போறதுக்காக தான் நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு கதிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க, இதெல்லாம் பேசி நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ மாமாவோட உசுரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவு அப்பத்தா அப்படின்னு எல்லாருமே சக்திவேலுக்கு கால் பண்ணுறாங்க. சக்திவேலும் ஃபோனை அட்டன் பண்ணி, அத்தா சொல்லு அத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடி சக்தி, என்னடா ஆச்சு இப்போ முத்து எப்படா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தா இங்கே பாருங்க அத்தா, என்னோட அண்ணனை காப்பாற்றுறதுக்கு எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டாக்டரு. எங்களால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சத்தி என்ன சொல்கிற நீ? என்னோட முத்துவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இங்கே பாரு சத்தி, கண்டிப்பாக என்னோட பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அந்த கடவுளுக்கே கண் இல்லையா? என்னோட பையன் எல்லாருக்குமே நல்லதை மட்டும்தானே நினைப்பான், நல்லதை மட்டும்தானே செய்வான். அவன் யாருக்கும் துரோகம் நினைக்காதவனே. அவனுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ கடவுளே, அவனுக்கு எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்க அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும். இங்க பாராத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்காத்தா, அண்ணியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
அது அப்பதான் இருந்துட்டு சரி சத்தி நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் ஃபோனை வச்சுட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுகன்யா அதுக்கப்புறம் மாறி வடிவு எல்லாருமே நம்ம அப்பத்தா கிட்ட போயிட்டு அத்தை என்னாச்சு அத்தை எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க என்ன சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லி மாறி கேட்கவும் இங்கே பாருடி முத்துவை காப்பாற்ற முடியாதான் இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இப்போவே என்னால் தாங்க முடியல. நான் என்ன முத்து பார்க்கணுன்னு சொன்னானா அதனால தான் எல்லாரையும் அங்கே வர சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும் அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அவர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ கடவுளே இப்போ என்னால் இங்கே இருக்க முடியாது வாங்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அதாவது நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டில் எல்லாருமே பதற அடிச்சுட்டு ஓடி வெளியே வரதை பார்த்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சத்தை எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? இங்கே பாருங்க மாப்பிள்ள என்னோட பையனை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காது. இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. அதுக்காக தான் எல்லாரையும் வர சொன்னா சத்தி அப்படின்னு சொல்லவும் அப்பதான் சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாம் உண்மை அப்பதான் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு பயங்கரமா அழுகவும் அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜமா இங்க பாருமா எதுவும் ஆகாது நீ அழுகாத இங்க பாருங்கக்கா அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்பா யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாதவர். அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கணுமா? கண்டிப்பா அவருக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கவே கூடாது. என்னோட அப்பா வேணும். என்னோட அப்பா பாசம் கிடைக்காம நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? என்னோட அப்பா என்னை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள என்னோட அப்பாவை என்கிட்ட இருந்து அந்த கடவுள் பிரிக்க நினைக்கிறாரு. என்னோட சந்தோஷத்தை நான் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல. என்னோட சந்தோஷத்தை பறிக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் ராஜே உன்னோட கஷ்டம் புரியுது ராஜே. கண்டிப்பா உன்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நீ கவலையே படாத. நீ இவ்வளோ கவலைப்பட்டு அழுக வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ அழுகாத அப்படின்னு சொல்லவும் எப்படிக்கா என்னால் அழுகாமல் இருக்க முடியும்? அத்தை பாருங்க அத்தை என்னோட அப்பா இனிமே என் கூட இருக்க மாட்டாராம். அவர் இந்த உலகத்திலே இல்லாததை என்னால் ஏற்றுக்கவே முடியாத அத்தை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ராஜி அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது. நீ வருத்தப்படாத. இங்கே பாருங்க நீங்களும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணன்கிட்ட நம்ம பேசுவோம். அண்ணன் நம்மளை யாரையும் விட்டு போகவே போகாது. அண்ணன் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழும். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வடிவுகிட்ட ஆறுதல் சொல்லவும் இங்க பாரு கோமதி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாளா நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அடக்கி வச்சிருந்திருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு பயங்கரமா அழுதுக்கவும் அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்க நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம எல்லாருமே போய் அண்ணன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம வடிவு இருந்துட்டு அதாவது நம்ம முத்துவேலை அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம முத்து இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ கடவுளே என்னோட புருஷனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? என் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு அக்கா இங்கே பாருங்கக்கா வருத்தப்படாதீங்கக்கா கண்டிப்பாக மாமாக்கு எதுவும் ஆகாது நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா எட்டி பார்க்கவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க மாமா இருக்கிற நிலைமையை பார்த்தாவே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. கதிர் சொன்ன போதே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களாம். கதிர்கூடவே நம்ம அனுப்பி வச்சிருக்கணுங்க. நம்ம தான் பண்ணது தப்பு. நம்ம அவரை பிடிச்சி இழுத்து வச்சிருக்க கூடாது. அவருக்கு லைட்டா சிம்டம்ஸ் வரும்போதே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்னு டாக்டர் சொன்னாராம். ஆனா அது எதுவுமே நம்ம புரிஞ்சுக்காம இப்போ சண்டை போட்டு அவரோட உசுரை அல்லாட வச்சுட்டோமேமுங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு சுகன்யா இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு அண்ணனுக்கோ இல்லை நமக்கோ தெரியாதுல்ல. அண்ணனும் இந்த விஷயம் தெரியாம இதோ சண்டை போட்டுருச்சு. என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல அந்த கடவுள் தான் இருக்கு. கண்டிப்பா அந்த கடவுள் என்னோட அண்ணனை கைவிட மாட்டாரு. என் அண்ணன் பொழைச்சு வந்து கண்டிப்பா 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ்வாரு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் ஏங்க நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட சொல்லவும் பழனியும் போய் கண்ணாடி வழியா தன்னோட அண்ணனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பழனிக்கும் பயங்கரமாக அழுக வந்துடுது. அழுக வந்த உடனே அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, பழனி என்னாச்சு பழனி, இங்கே பாருங்க மச்சான், என்னோட அண்ணனை பார்க்கறதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அண்ணன் அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்துட்டு என்னென்னமோ ஒயிரை உடம்புலையும் வாயிலையும் எங்கெங்கேயோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு பழனி, என்னோட பையன் வந்து கூப்பிட்ட போதே நீங்கள் எல்லாரும் அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு வந்திருக்காது. அவருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்குமே கதிர் மட்டும்தான் அவங்க கூட இருந்திருக்கான். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் மூடி மறைச்சிருக்காரு. அந்த மனுஷன் மனசுக்குள்ளேயே போட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. நீ கவலையே படாத, கண்டிப்பா அவரு உயிர் பொழைச்சு வருவாரு, நீ கவலைப்படாத பழனி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு ராஜகிட்ட, இங்கே பாருங்க நீ, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல நீ, நீங்கள் அழுகாதீங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் இப்படியெல்லாம் அழுகாதீங்க நீ அப்படின்னு சொல்லவும், அரசி எப்படி அரசி என்னால் அழுகாமல் இருக்க முடியும், என்னோட அப்பா என்ன நிலமையில இருக்காங்கன்னு நீயும் பார்த்த இல்லை, எப்படி என்னால் அழுகாமல் இருக்க முடியும், என்னோட அப்பாவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர் என் மேலே ரொம்ப ரொம்ப கோபமாக இருந்தார், அவரோட பாசம் கிடைக்காதானே நான் ரொம்ப ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலிருந்து என் கூட பாசமாகவும் என் மேலே அக்கறையாகவும் இருந்தார். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அந்த சந்தோஷத்தெல்லாம் ஒட்டு மொத்தமாக பறிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கடவுளுக்கு கூட கண்ணே இல்லையா? என்னோட அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறாரே. கடவுளே, என்னோட அப்பா என் கூடவே இருக்கணும். இங்கே பாருங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருப்பாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமே. அதுக்குள்ள நம்ம என்னென்னமோ நினச்சி நம்ம மாமா இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரியெல்லாம் நினைக்க கூடாது இல்லை. அதனால நீங்கள் எதுவுமே யோசிக்காம இருங்க. முதல்ல நார்மலாக இருக்க பாருங்க. நீங்கள் எல்லாரையும் இப்படி வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தானே உங்ககிட்ட யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தார். அதனால தான் இப்படி ஒரு கஷ்டத்தை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி எமோஷ்னல் ஆகுனா அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். அவர் தேறி வரணும்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் அவருக்கு தைரியம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அரசி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இங்கே பாரு ராஜி, அரசி சொல்கிறது எல்லாம் 100க்கு 100 உண்மை. அவர் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னால் இப்படி உடஞ்சி போயிடுவீங்க, நீங்கள் உடஞ்சி போகிறத பார்க்க முடியாமல் அவருக்கும் கஷ்டமாக இருக்கணுன்றதுனால தான் இத்தனை நாளாக இந்த விஷயத்த மறைச்சி வச்சுருக்காரு. இப்போ இப்படி நீங்கள் மனசு உடஞ்சி போயிட்டீங்கன்னா அவர் தேறி வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது? அவர் தேறி வரணும்னு நினச்சனா நீ அழுகாமையும் சந்தோஷமாகவும் இருக்கணும். கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரம் நம்ம கிட்ட வந்துடுவார், நீ கவலையப்படாத ராஜி அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது, என்னோட அப்பா இந்த நிலைமையில இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ராஜி, எனக்கு புரியுது, நீ சொல்கிறது எல்லாம் புரியுது ராஜி, நான் புரியாமல்லாம் பேசலை, இருந்தாலையும் நம்ம எல்லாத்தையும் மனசில் போட்டு வச்சுக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில், அதுக்கப்புறம் சரவணன், இவங்க 2 பேருமே கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயத்த உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மாமா தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் சரியாகிற வரைக்கும் என்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு அவரு தான் சொன்னார். அவருக்காக தான் இத்தனை நாள் நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா எல்லா உண்மையும் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்க பாரு கதிரு, இது மறைக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வரதான் போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இவருக்கு லேசா இருக்கிற போதே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்த ஏத்துக்கிட்டு இவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ இவ்வளோ சீரியஸா ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ மனசு உடைஞ்சு போவாங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணிய கதிரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கண்ணே, எல்லாம் அதாவது இவரை சரி பண்ணிடலான்னு நினச்சி தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதாவது இவரோட தம்பி இப்படியெல்லாம் பண்ணுவார் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அவர் தம்பி மட்டும் அமைதியாக இருந்திருந்தானா கண்டிப்பாக இவரை சீக்கிரமாக குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் பாட்டுக்கு இவரை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தால் எப்படின்னு சரிப்படுத்த முடியும்? இவர் பாட்டுக்கு இவருக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் இவரை காயப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அவரோட பையன் வேற இவரை தள்ளி விட்டு என்னென்னமோ பண்ணி, அதுவும் அந்த பழியை ஏமலை போட்டு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு என்ன நினச்சி ஃபீல் பண்ணி அப்படின்னு நிறைய விஷயத்த மண்டையில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் போல. இந்த பிரச்சனையெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டு இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணதுனால மட்டும்தான் அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. அவர் நார்மலாக சந்தோஷமாக அவர் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருந்தா அவரை கண்டிப்பாக காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் டாக்டர் இப்படிலாம் சொல்லிட்டு போவாங்கன்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சைடு எஃபெக்ட் வரும்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய சைடு எஃபெக்டாக இருக்கும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு கதிர்கிட்ட வந்து, இங்க பாருடா, என்னோட பெரியப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு குமார் சொல்லவும், இதை கேட்ட நம்ம அது சரவணன் இருந்துட்டு, இங்க பாருடா, உங்களால தான் உங்களோட பெரியப்பா இந்த நிலைமையில இருக்காங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம எப்படி உங்களாலலாம் வந்து கதிர்கிட்ட கேள்வி கேட்க முடியுது? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையான்னு எங்களை பார்த்து கேட்குறியா? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருந்திருந்தா இந்த விஷயத்த டைரக்டா வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தா இதுக்கு தேவையானது என்னன்னு நாங்க பார்த்துருப்போம். நல்ல ஹாஸ்பிட்டலை பார்த்து என்னோட பெரியப்பாவை நாங்க காப்பாற்ற முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா நீ இந்த அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு நீ எங்க மேல குறை சொல்ல வந்துட்டியாடா அப்படின்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சத்தி இருந்துட்டு ரொம்ப கோபமாக வந்து குமாரை ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருடா, எதுக்காகடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அண்ணனுக்கு அண்ணன் யோசிச்சது எனக்கு இப்போதான்டா புரியுது. அண்ணன் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொன்னால் நான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுவேன்னு நினச்சிதாண்டா இது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கு. என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவருடா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருடா, என்னோட அண்ணன் என்ன யோசிச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு கதிர், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, இந்த விஷயத்த அவரெல்லாம் என்கிட்ட சொல்லலை, நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவனை பார்க்க போனேன். அப்போ தான் இவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறம் இவர்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் இவர் எதுவுமே சொல்லாமல் மழுப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானே போய் டாக்டர்கிட்ட என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, செகண்ட் ஸ்டேஜில் இருக்காரு, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே நான் அவரோட பக்கத்தில் உங்கள் இடத்துல நின்று எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தாமல் இருந்திருந்தாவே கண்டிப்பாக அவரோட ஹெல்த்தும் சரி அவரும் சரி சீக்கிரமாக குணமாகி வந்திருப்பாரு. வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுனால அதெல்லாம் யோசித்து அவர் ரொம்ப வீக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அண்ணன் உங்களை நானே இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நீங்கள் சீக்கிரமாக பொழைச்சி வரணுண்ணே. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுண்ணே. ப்ளீஸ் நான் எழுந்து வாங்கினேன் அப்படின்னு அந்த கண்ணாடி வழியாக தன்னோட அண்ணனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாருடா, என் பையனோட உசுரை நோண்டி எடுத்துட்டு இப்போ என் பையனை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கியாடா? உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாடா அப்படின்னு ரொம்பவே கோபமாக அப்பத்தான் கேட்கவும், இங்கே பாராத்தா, அண்ணனுக்கு இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என் அண்ணனை என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், நீ கிழிச்ச இன்னும் என்னோட பையனை குத்தி பேசி அவனை அப்படியே சாவ வச்சிருப்ப. செத்தாதானே? சொத்தெல்லாம் உன்னோட
பையனுக்கு போகும். அதனால தாண்டா இது எல்லாத்தையும் பண்ணியிருக்க. இங்கே பாராத்தா, இப்படியெல்லாம் என்னை பேசாதாத்தா, எதுக்காகத்தா இப்படியெல்லாம் என்னை பேசி காயப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்கே பாருடா, இந்த சொத்துக்காக தான் கோமதி கூட பேசாமல் இருக்கன்னு எனக்கு தெரியும்டா. நீயும் குமாரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டேன்டா. கேட்ட அன்னைக்கிலிருந்து உன்னையும் குமாரையும் பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குடா. இப்படி ஒரு கேவலமான புத்தியும் உங்கள் மனசில் இருக்கிறதுனால இனிமே உங்கள் கூட பேசி பிரயோஜனமே கிடையாது. இங்கே பாராத்தா, நாங்கள் நினச்சது எல்லாமே உண்மைதான், பேசினது எல்லாமே உண்மைதான். அதுக்காக என் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆயுதான் அந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்னா அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இங்கே பாருங்க, அண்ணனை விட சொத்தெல்லாம் எங்களுக்கு பெருசே கிடையாது. அப்படி நினச்சிருந்தா கோமதியை நீங்கள் ஒன்றா சேர்த்துருப்பீங்கடா. கோமதி இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட, ஒரு மூக்குச்சி கூட நம்மக்கிட்ட கேட்டு நின்றது கிடையாதுடா. அப்படி இருக்கும்போது அவன் மேலே எதுக்காகடா நீங்கள் இவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க? அவள் என்னடா பாவம் பண்ணா அப்படின்னு பயங்கர கோபத்தோடு பேசுவோம். இங்கே பாராத்தா, இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்காத்தா, இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், நீ கஷ்டப்படுத்தினதை விட நான் என்னடா உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்? என்ன கஷ்டப்படுத்திட்டேன்? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ தாண்டா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. என் கோமதி வீட்டு ஆளுங்களை, நம்ம வீட்டு ஆளுங்களைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாடா இருக்க. நீ ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது உனக்கே நல்லா இருக்காடா. அதுவும் முறையில்லாத பொண்ணை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி இந்த விஷயத்துல முத்துவேலுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. நீ சண்டை போடுவேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் முத்துவேலு இதுக்கெல்லாம் சம்மதிச்சு எல்லா கஷ்டத்தையும் மனசில் போட்டு புழுங்கி அவனுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. என்னோட பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, என்னோட பையனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுன்றது தான் அவர் இப்படியெல்லாம் பண்ணார். ஆனால் மாமாக்கு இப்படி ஆகும்னு நினச்சி என்னோட வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் பண்ணலை. என் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க. இங்க பாருடி, உன் வீட்டுக்காரனுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியாடி. அவன் பண்ணதெல்லாம் உனக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்து எப்படி நீ உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம மாரிய கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம டாக்டர் கிட்ட இங்க பாருங்க டாக்டர், இப்போ என்னோட மாமா எப்படி இருக்காங்க அப்படின்னு கதிர் போய் கேட்குறாரு. கேட்ட உடனே, இங்க பாருங்க கதிர், நாங்க போய் செக் பண்ணிட்டு சொல்றோம், கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டா இருக்கும் தான் நானும் எதிர்பார்த்து போகிறேன். ஆனால் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. நீங்களும் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம்னு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருங்கள், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே அவரை கண்டிப்பாக குணப்படுத்திடலாம், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் நம்ம அப்பத்தாக்கு, வடிவுக்கு, மாரிக்கு, சுகன்யாவுக்கு, பழனி, கோமதி, பாண்டியன், ராஜி, கதிர் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன வார்த்தையே எனக்கு போதும், இவ்வளோ பெரிய சந்தோஷமான வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நான் எத்தனையோ கடவுளை வேண்டினேன். இங்கே பாருங்க கதிர், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் மட்டும் கரெக்டான டைமில் வந்து அவரை சேர்த்தலைன்னா அவரை காப்பாற்றிருக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சத்தி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு கதிர், உன் மேலே நான் எத்தனையோ தப்பையும் பழியையும் தூக்கி போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்கேன். ஆனால் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம என் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, என்னதான் நீ இருந்தாலும் நீங்கள் என்னோட தாய்மாமா உறவுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த உறவோட பாசமோ நேசமோ எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. அதுக்கு ஏங்கினது உண்டு. இது வரைக்கும் உங்கள் மடியில் உட்காந்து காதெல்லாம் குத்துவாங்க அப்படின்னால எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் அது எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாது. ஆனால் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால்
இந்த விஷயத்தில் எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவர் உடம்பு முடியாத இருக்கிறப்போ, அவர் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ, அவருக்கு யாருமே கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ நான் கூட நின்றதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுங்களா? இனிமே அவரை எந்த விஷயத்துலையும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hourல கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்தி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்க பாரு பாண்டியா, இத்தனை வருஷமா உன் மேல வன்மத்தோடையும் பகையோடையும் தான் நான் இருந்திருக்கேன். அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு பாண்டியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம கதிரு, அதுக்கப்புறம் ராஜி, கோமதி அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக்